ராஜகுமாரன் ஏன் வாயை வச்சு சும்மா இல்லாம எல்லாத்தையும் முடிச்சு வம்பு கழுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இழுக்கிறாரு சார். பாத்தீங்களா அந்த பேட்டிகள்லாம் சமீபத்தில் பாக்குறீங்களா? மனநலம் பாதிக்கப்பட்டா உடனடியாக மருத்துவமனை கூட்டு. இது ஒரு இதான வயசு, இந்த வயசுல கவனிக்கலன்னு வைங்களேன் வேற மாதிரி ஆயிடும். ஆனால் ராஜகுமாரனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதீத வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் டாப் ஹீரோயினா பல 90 கிட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணா ஒரே நாள்ல வாழ்க்கையே மாறிடும், சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி. அப்ப இவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு. யாருக்கு? விக்ரமுக்கு பாயாசத்தை போட்டாப்ல தப்பிச்சு விக்ரம் பாதியில துப்பி விட்டு ஓடின மாதிரி இந்த படத்துல கடைசி படம் தான். விண்ணுக்கு மண்ணுக்குமா சார்? இவர் விண்ணுக்கு போயிட்டாரு, அவர் சௌதரிய மண்ணுக்கு தள்ளிட்டாரு. தேவயானியை கரெக்ட் பண்றதுக்காகவே எடுத்த படம். நீ பெண்களை வந்து புகழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு அழகு தேவதை, நீங்க தான் அம்மா, நீங்க தான் இளவரசி, நீங்க தான் தேவதை அப்படின்போது டைலாக்கை சொல்லி 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 என்னடா நம்ம மேல இவ்வளோ இதா இருக்கான் அப்படின்னு அந்த தேவயானி விழுந்து ஃபிளாட் ஆயிட்டான். விழுந்து பல பேர் மோதும் போது தேவயானிக்கு டக்குன்னு தேவயானி யாருக்கு எழுத்துல மழை போடுறது? ராஜகுமார் முடிஞ்சு சீன். யார் வாழ்க்கை முடிஞ்சு அன்னைக்கோட? தேவயானி வாழ்க்கை. புரியுதா? கமல்னா வந்து என்ன நினச்சி பார்ப்போம்னா, டேய் நான் வந்து யூடியூப்னு ஒன்று வந்தாலும் வந்துச்சு, என்னை கண்ட நாயெல்லாம் இழுத்து இப்படி பண்ணுவேன். இவர் வந்து அந்த அம்மையார் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. சோறு போடுறது அந்த அம்மையார் தான் இன்னைக்கு சம்பாரிச்சு போடுறாங்க. எந்த குடும்ப நிகழ்ச்சியிலையும் சேர்க்கறது இல்லை. புரியுதா? இப்போ ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டாங்க, அவங்க குடும்பத்தில் ஏதோ அவங்க தம்பியெல்லாம் கூப்பிட்டுருக்காப்புல, ராஜகுமாரனை காணாதில்ல துரத்துக்கிட்டு இருப்பாங்க போல. 2 நாளைக்கு விசேஷம் இருக்கு, எங்கேயா ஓடி போயிரும், 3 நாள் கழிச்சுவான். என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அது அவங்க குடும்ப விவகாரம், நம்ம சொல்ல முடியாது. அந்த வீடியோவில் எதுலேயுமே இல்லை. நான் சந்தானம் வல்லவனுக்கு புல்லு மதியம் படத்துல இல்லை கூப்பிட்டு வச்சு அந்த ட்ரெயின் சீன்ல கலாய்ச்சிட 300 படுக்க போட்டு பார்த்தா 300 வருஷம் வரையும் அந்த ஆமை மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நிறைய டைலாக்லாம் போட்டு கலாய். இல்லை அது உண்மையா அப்படி டைலாக் எழுதலையா, நேரம் வர சொல்லுங்கன்றக்காக வர சொன்னே பார்க்க வர அப்படி பேசி. அந்த மாதிரி நீ எங்கே போன? கடைக்கு போறேன்னு போன, அந்த யூடியூப் சேனலுக்கு எப்படி போன? யார் உன்னைய பேட்டி எடுத்த? யார் உன்னைய இப்படி பண்ணது அப்படிங்கும் போது, இல்லம்மா சும்மா கூப்பிட்டேன். என்ன சும்மா கூப்பிட்டேன்? செம குத்து விழுந்துருக்கு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா சார். ஒரு பிரபல இயக்குனர் ஒருத்தர் வந்து மணிரத்னமா? இல்லை சார், பிரபல இயக்குனர் சார். அதான் மணிரத்னமா? சங்கர் மணிரத்னம் வந்து இப்ப சார், இப்ப அவங்களாம் சின்ன நாள் இவரா அட்லியே சொல்றீங்களா? அவங்கெல்லாம் கிடையாது சார். இல்ல இவர் யாரு? நம்ம பாலு மகேந்திராவா, பாரதி ராஜாவா, பாக்கியராஜா? உங்களுக்கு வரலாறு யாரோ தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க சார். நான் சொன்னது பிரபல இயக்குனர். பிரபல இயக்குனர் மேபி தெரியாம இருக்கு எல்லாருக்கும். ஸோ பெரிய படங்கள்லாம் எடுத்தாரு அவர். இப்போ வந்து எல்லாரும் என்ன சார் பெரிய படம் எடுத்தாரா? பெரிய படம் எடுத்தாரு. பெரிய படங்கள் எடுத்தாரு. இப்போ பல நாட்கள் ஓடிச்சு. ஸோ மற்ற படைப்புகள்லாம் பத்தி விமர்சனம் செய்யலாம். கரெக்டா சொல்லுவா நான் யாருன்னு? ராஜகுமார் தானே. என்ன சார் டக்கு பெரிய இயக்குனர் பெரிய படம் எடுத்தாரு அப்படின்னா ராஜகுமார் தவிர தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. ஓகே, அவரை தவிர்த்து மீதி எல்லாமே வேஸ்ட்டு. அவர் ராஜகுமார் தான் டாப்பு. மகேந்திரனை விட அவர் எல்லாமே டூப்பு அப்படின்ற மாதிரி. தமிழ் சினிமா வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு இயக்குநர்கள் சிலர் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ஒன்றும் பெருசா பண்ணலை எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்ற பேட்டிகள்லாம் பார்த்தா அடுத்தடுத்து ஏதாவது பேசுறாரு. அது வந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வைரல் ஆகுது. அது எனக்கு முடக்கா சில தப்பாவும் வைரல் ஆகுது. ஆனா ராஜகுமாரன் ஏன் வாயை வச்சு சும்மா இல்லாம எல்லாத்தையும் முடிச்சு வம்பு கழுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கேட்கிறாரு சார். விக்ரம கூப்பிடுறாரு, விஜய் இழுக்கிறாரு, மகேந்திரன் இழுக்கிறாரு, மன்றத்தை எல்லாரையும் இழுக்கிறாரு சார். பாத்தீங்களா அந்த பேட்டிகள்லாம் சமீபத்தில் பாக்குறீங்களா? மனநலம் பாதிக்கப்பட்டா அப்படித்தான் இருக்கும். அது வந்து இவங்க தேவயானி வந்து இதுக்கு வந்து என்னன்னா, இது ஏதோ ஒரு சிண்ட்ரோம்னுவாங்க. உடனடியாக மருத்துவமனை கூட்டு போகணும். இவரை கணவரை வந்து இது ஒரு இதான வயசு, இந்த வயசில் கவனிக்கலைன்னு வைங்களேன் வேற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் உடனடியாக மருத்துவமனைக்கு அவரை அழைச்சி செல்லணும். ஆனால் தேவயானி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க வந்து என்னென்னா இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இது வேறு ஆஸ்பத்திரிக்கு வேறு கூட்டாளேன்மான்ற மாதிரி. ஆனால் இதை செய்து தான் ஆகணும். கணவன்ற முறையில் உடனடியாக அரசு மருத்துவமனையினால அனுபவித்து அவர் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும். அங்கே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மருத்துவமனை ஸ்ட்ரக்சர்லாம் தப்பாக இருக்குமா? இது இருக்காது. ஆக்சுவலி அமெரிக்காவில் இது பண்ணும்போது மாதிரி ராஜகுமாரன் வந்து உண்மையிலே ஒரு பாவப்பட்ட ஜீவன். ஏன் சார்? ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர் அவர். அவங்க அம்மா சாதாரண, அது அவரே சொல்லிக்க, நம்ம சொல்ல அவரே சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா சாதாரண இட்லி கடை வச்சுருந்தாங்க. வச்சு சினிமாவுக்குள்ளே வந்து அவர் எப்படிப்பட்ட இயக்குனர்னா, எத்தனையோ பேர் இன்றைக்கும் வந்து என்னென்னா சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லி முடியாமல் சொந்த ஊருக்கு திரும்பி போயிடுறாங்க. சில பேர் நமக்கு தெரிஞ்சவங்கள மெஸ் வச்சுருக்காங்க, வாத்தியாராக இருக்காங்க, வேறு வேலைக்கு போயிட்டு ஒரு கனவாகவே இதில் வாழ்ந்து 20 வருஷம் வாழ்ந்தோம்.
இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படின்ட்டு சொந்த தொழில், பிள்ளைங்க, கல்யாணம், குடும்பம்னு போயிடுறவங்க இருக்காங்க. ஆனால் ராஜகுமாரனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அதீத வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு சொல்லி இறைவன் வந்து எழுதியிருக்க மட்டும் இல்லாமல், அந்த காலகட்டத்தில் டாப் ஹீரோயினா பல 90 கிட்ஸ் வந்து கல்யாணம் பண்ணால் இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணா ஒரே நாள்ல வாழ்க்கையே மாறிடும், சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி. அப்ப இவங்க தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கிரேஸ் இருந்துச்சு யாருக்கு, தேவயானி. ஆனால் அப்படியே அமைதியாக இருந்தாப்புல கொஞ்சம் நாலேஜபிள். அப்போ நாலேஜ் இல்லை, அதாவது எப்படின்னா இருக்க வேண்டிய காலத்தில் இருந்திருக்கிறது தேவையில்லாத காலத்தில் வந்தது தான் தப்பு. ஒரு இடம் மாறிடுச்சு. இப்போ பயங்கர நாலேஜபிளாக இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அந்த காலகட்டங்களில், அந்த இளமை காலங்களில் கொஞ்சம் நாலேஜபிளாக இருந்திருந்தாங்க அப்படின்னு. அது உலக இயற்கை அப்படி தான். ஏன்னா சின்ன வயசில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கடைசியில் கழனி பானையில் விழுந்துட்டு அப்புறம் ஐயோ கொய்யோன்னு கத்துறது. இது உலக இயற்கை. வயசு பிள்ளைங்களாம் அதை கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் அவருக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றபோது ஒரு காதல், புரியுதா, அவர் வந்து ராஜகுமாரனே கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். சரின்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ரைட்டு, ஓகே. குடும்ப வாழ்க்கை. ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் துணை தேவை, ஆணுக்கு பெண் துணை தேவை. அது கருப்போ சிகப்போ குட்டையோ நெட்டையோ அது வேறு விஷயம். அது யார் யாருக்கு எது பிடிக்குன்றது அது அவங்கவுங்க விருப்பம். ஆனால் அந்த காலகட்டங்களில் ராஜகுமாரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இயக்குனராக ஒரு 2 படம் எடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் எப்படின்னா ஒரு குரூப் டிஸ்கஷனில் தான் கதை ரெடி பண்ணுவாங்க. ஒரு சண்டை இருக்கும், பாட்டு இருக்கும், இல்லை அந்த ஸ்டைலில் போகும். அப்படி இல்லை அப்படின்னா விக்ரமன் ஸ்டைலில் போகும். சண்டை எதுவுமே இருக்காது, பாட்டு. விக்ரமன் ஸ்டைல் எது அப்படின்னா ஹம் ஆப் கே ஹேன் கோன் ஸ்டைல். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். லவ் இது வில்ல இருக்க மாட்டான் படத்தில், சண்டை காட்சிகள் இருக்காது. அது வந்து ஹம் ஆப் கே ஹேன் கோனுடைய காப்பி. அது அந்த மாதிரி ஸ்டைல். அது இவரை பார்த்து காப்பி அடித்த பல இயக்குநர்களில் ஒருத்தர் தான் ராஜகுமாரன். அந்த அந்த ஸ்டைலில் அப்போ சேரன் பாண்டியன் இந்த மாதிரி படம் அதெல்லாம் வில்லன் இருப்பாங்க. இப்போ ரவிக்குமார் படத்தில் வில்லன் இருப்பாங்க. இப்போ சரத்குமார்லாம் ஒரு கட்சியை ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா அது காரணமே வந்து அந்த இந்த படம் சவுக்கால் அடிச்சுக்குவாப்பில் ஒரு இது மாதிரி ஆட்டம்லாம் ஆடி சடாமுடிலாம் வச்சு சாமி ஆட்டம் ஆடுவார் காளி கோயிலில். அது என்னமோ ஒரு நாட்டாமல். அதுக்கப்புறம் நட்புக்காகலாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து அது ஃபெயிலியர், அட்டர் ஃப்ளாப். அந்த படம் இது ஆடுற மாதிரி சவுக்கு அடிச்சு எடுத்து சலங்கை கட்டி ஆடுவாங்க. வில்லன் வந்து பொன்னம்பலம் வில்லனா இருப்பாரு, அவரும் சலங்கை கட்டி ஆடுவார். இந்த போட்டோவை காமிச்சு தான் மோடிஜிட்ட இவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, இவர் விற்கிறாருன்னு சொல்லி தான் அந்த கட்சியை ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கினது. ஏன்னா அவர் ஆன்மீகவாதி, இவர் வந்து இந்துத்துவா கொள்கை மேலே பிடிப்பு உள்ளவர்னு சொல்லி அந்த போட்டோவை காமிச்சிருக்காங்க அந்த படத்தோட ஸ்டில்ல. இவ்வளோ வெறி பிடிச்சவரா அப்படின்னு தான் டப்புன்னு சரி அவரை வர வச்சிருங்க நம்ம கட்சிக்கு, பாசத்தில் நம்மளை விட மிஞ்சிருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் குங்குமம்லாம் வச்சு சடாமுடி வச்சு சட்டை போட்டிருக்க மாட்டாப்புல, ஒரு பேண்ட்டு மாதிரி சலங்கை கட்டி அதில் ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ரேட்டரை வெளில போயிடுவாங்க. ஆப்ரேட்டரே போய் நான் ஓடட்டும், நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லி வீட்டு காய்கறிலாம் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அந்த பாட்டை பார்த்தாங்கன்னா ஆப்ரேட்டர் ரத்தம் வாங்கி எடுத்து சேர்த்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான பாட்டு அந்த படத்தில் இருக்குது. ஈரோடு சவுந்தர் கதைன்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி வேலை சரத்குமார் கூட வேல்யூ கொடுத்த படமே அது தான். அந்த மாதிரி ராஜகுமாரன் என்ன பண்ணுறாருன்னா, நல்ல வேலை விக்ரமுக்கு பாயாசத்தை போட்டாப்புல தப்பிச்சு விக்ரம் பாதியில் துப்பி விட்டு ஓடின மாதிரி இந்த படத்தில் கடைசி படம் தான். விண்ணுக்கு மண்ணுக்குமா சார்? இவர் விண்ணுக்கு போயிட்டாரு, அவர் சௌதரியை மண்ணுக்கு தள்ளிட்டார். படம் டைட்டில் சொல்லும் போது விண்ணுக்கும் சார் நம்ம விண் அளவுக்கு படம் பேசுன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் தெரியும் மண்ணோட மண்ணா புதைக்கிறது. ஆர்பி சௌத்ரிக்கு ஆணி அடிச்ச ஒரு டைரக்டர் யாருன்னா ஆர்பி சௌத்ரி வந்து அவர் வந்து மிகப்பெரிய தெளிவானவர், நல்ல மனுஷன், யாரும் ஏமாற்ற மாட்டார். ப்ரொடியூஸ் பண்ணால் படம் ஓடலைன்னா காசு திருப்பி கொடுக்கக்கூடிய மனுஷன். அவருக்கு ஒருத்தர் 2 பேருக்கு பாயாசத்தை போட்டாப்புல. ஒன்று விக்ரம் அப்போ தான் வந்து இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு, ஓப்பனிங் வராரு. அந்த நேரத்தில் இந்த படத்தில் நடிச்சுட்டாப்புல. தேவயானி ஜோடி, விக்ரம் கதாநாயகன் சொல்லி இவர் கேரக்டர் அப்படியே வந்து விக்ரமுக்கு கொடுத்த அம்மா அவர் கிராமத்தில் இருக்க மாதிரியே அவங்க நடிகை வருவாங்க, அவங்க மேலே காதல் கொண்டுருவாரு, அவங்க மதிக்க மாட்டாங்க, அப்புறம் கடைசியில் அவங்களே கல்யாணம் பண்ணுற மாதிரி கோயம்புத்தூர் பேஸில் அதை வந்து எப்படி செட்டப் பண்ணால் தேவயானியை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே எடுத்த படம் அது.
நீ பெண்களை வந்து புகழ்ந்தீங்கன்னு வச்சுங்க, அவரு அழகு தேவதை, நீங்கள் தான் அம்மா, நீங்கள் தான் இளவரசி, நீங்கள் தான் தேவதை அப்படின்போது டைலாக்கை சொல்லி 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 என்னடா நம்ம மேலே இவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு அந்த தேவயானி ஃப்ளாட் ஆகிட்டேன், விழுந்துட்டேன். இப்போ வடிவேல் காமெடியில் 2 பேர் கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க. இருக்கும்போது நான் மொல்ல மாறிங்க, நான் முடிச்ச வைங்க, நான் தெல்லவாரிங்க, நான் ரொம்ப கேடு கெட்டவங்க அப்படின்னு மாற்றி மாதிரி பேசிக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு போய் யாருக்கு, செந்திலுக்கு மாறி போடும். அந்த கதை தான் இதில். பல பேர் மோதும் போது தேவயானிக்கு டக்குன்னு தேவயானி யாருக்கு எழுத்துல மலை போட்டது, ராஜகுமார் முடிஞ்சு சீன். யார் வாழ்க்கை முடிஞ்சு அன்னைக்கோட, தேவயானி வாழ்க்கை. புரியுதா? அந்த மாதிரி நம்ம படம் பண்றது வந்து ப்ரொடியூசருக்கு பண்றாரு பார்த்தா எல்லாமே அவருக்காக பண்ணிக்கிட்டாரு. நம்ம அவர் பர்சனல் லைஃப்ல தலையிட்டு அவரை இது படுத்தணும், அவரை கட்டையை போடணும். என்ன தேவயானி உண்மையிலே ஒரு தேவயானி நல்ல டைப்பு, ராஜகுமாரும் நல்ல டைப்பு தான், சௌத்ரி ஆர்பி சௌத்ரி நல்ல மனுஷன். ஆனா இதுல யாரு ரொம்ப நல்ல மனுஷன்னா ராஜகுமார். எப்படின்னா ஆர்பி சௌத்ரி சார் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கதையெல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாருங்க. கதையெல்லாம் கேட்டு முதல் படம் கொடுக்குறாரு, ஓடுதுங்க, நல்லா ஓடுது. 2வது படம் ஓடுது. ஓடனோடனே 3வதாக ஒரு படம் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி ஒரு கதை சார், கதாநாயகி வராங்க கிராமத்தில், அவங்க பெரிய பண்ணையார் மகன், அந்த பண்ணையார் மகன் உயிரை விடுறான், ஆனால் இவங்க மதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெரிய ஸ்டாரு, அவங்க தான் MP MLA முதலமைச்சர் வரைக்கும் தெரியும், அவங்க அவர் அப்படி பெரிய ஸ்டாரு. ஆனால் இந்த பையன் வந்து தேடி கடைசியில் வீட்டு குடும்பம் சொத்தெல்லாம் விட்டுட்டு அந்த அம்மாட்ட வந்து பொது கடைசியில் ஒத்துக்கிறாங்க. இதில் இந்த கதையை கேட்டவுடனே அவர் ஆர்பி சௌத்ரி சார் புல்லரிச்சு போச்சு, இப்படி பண்ணுறாங்க கதை, 2 படம் ஏற்கனவே ஹிட்டு அப்படின்னு சொல்லி சரி தம்பி பண்ணிருந்தோடனே 3 கோடி 4 கோடி ஆகி 4, 5 ஆகி ஷூட்டிங் இழுக்கிறாப்புல. ஏன்னா அங்கே தேவயானி எப்படியாவது லவ்வை சொல்லி ஆகணும், படம் முடிஞ்சிச்சுன்னா அந்த அம்மா வண்டி ஏறி போயிடும், அப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க, ஸ்பாட்லேயே வச்சு ரீடேக்கு அப்படியே அப்படி கிறங்குற மாதிரி வசனம். யாருக்கு? விக்ரமுக்கு சொல்லித்தரது. விக்ரம் நடித்த படத்திலேயே விக்ரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியில் சொல்லாத சில கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி விக்ரம் வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு படம் அப்படின்னா இந்த படம் தான். விக்ரமுக்கு நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்க விக்ரமை திருப்பி ரீடேக், ஏன்னா இவங்களை புகழ்ந்து பேசுங்க, இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்கன்னு இவர் சொல்லி கொடுத்தோன்னே தேவயானி டோட்டலாக ஃப்ளாட், அடித்த அடியில் நீங்கள் ஆடி காற்றுல அம்மி அசருன்ற மாதிரி அடின்னு அடித்து தகரமாக வளைச்சிட்டாப்புல தேவன். ஒரு கட்டத்தில் கதறி அடித்து ஐ லவ் யூ அப்படின்னு கத்திருக்காப்புல ராஜகுமாரை பார்த்து, நீ தான் என் புருஷன், நீ தெய்வமாக நினைக்கிற, தேவதையாக நினைக்கிற, அதான் நினைக்கிறேன்னு பார்த்தா அப்போ தான் ஆர்பி சௌத்ரி சாருக்கு கடைசி நாள் தெரியும். ஏற்கனவே ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாப்புல, ரீடேக் தான் போயிருக்கு எல்லாமே, ஃபிலிம் ரோலாக போகுது. சில குடமாக வாந்தி எடுத்தான்னு வைங்க, சில பேர் குடிச்சிட்டு வாந்தி எடுத்துகிட்டே இருப்பேன், அடித்து ரீலாக அடித்து விட்டு கடைசியில் போட்டு பார்த்தா ஆர்பி சௌத்ரி ஆஃப். 4 பட ஃபிலிம் யூஸ் பண்ணியிருக்கியா ஒரு படத்தில், அது எனக்கே பாயாசம் போட்டேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப அப்படின்னு பார்த்தா படத்தை எல்லாம் கட் பண்ணி பார்த்தா அப்போ தான் ஆர்பி சௌத்ரி ஒரு பேட்டி கொடுத்தார், படம் ஃப்ளாப்பு. சரி என் காசில் அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான், நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொன்னார். அதோட சினிஃபீல்டை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணி அப்புறம் படங்கள்லாம் எடுத்தார். ஆனால் ஆர்பி சௌத்ரி அவர்களுக்கு மிகப்பெரிய பாடம்னா அந்த படம் தான், ராஜகுமாரன் தான் பெரிய பாடம். முதலுபதியே பெரிய ஆளுக்காக தான் அடிச்சிருக்காரு. ஆமாம். இப்போ வந்து என்னன்னா ஆர்பி சௌத்ரி இந்த தன்னுடைய வாழ்நாளில் இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒரே ஆளு அப்படி ஒரு கிரியேட்டர், அப்படி ஒரு கிரியேட்டர். அதனால தான் அவர் தன்னை பெரிய ஆள் சொல்ல வராரா? ஆமாம். மகேந்திரன் என்ன படம் எடுத்தார், கடைசி காலத்தை கஷ்டப்பட்டு தானே பண்ணார். அப்புறம் இவங்க என்ன ஜாதி படம் எடுக்கிறான், அவன் என்ன மத படம் எடுக்கிறான், இவன் நடிக்கவே தெரில, அவன் சும்மா கெட்ட போறான தவிர எதுவுமே வரல. கமல் என்ன அவ்வளோ நடிப்பு, கமல் என்னையா கமல்லாம் என்ன நினச்சி பார்ப்பலண்ணா, டேய் நான் வந்து யூடியூப்னு ஒன்று வந்தாலும் வந்துச்சு, என்னை கண்ட நாயெல்லாம் இழுத்து இப்படி பண்ணுது அப்படின்னு நான் வேறு ராஜகுமார் சொல்லுவேன். யூடியூப்பில் பார்ப்பாப்புல நான் அமெரிக்காவில் போய் மேக்கப் கற்றுக்கிட்டு வந்து 9 வேஷம் போட்டாலும் சரியில்லைன்றாங்க, நேயா சும்மாண்டு பார்க்குறேன், க்ளீனாக தெரியுது கமலஹாசன்ன்றாங்க, புரியுதா? அந்த மாதிரி என்ன இப்போ அது கமல் வந்து சினிமா விட்டே போனது காரணம் அதுதான். மணிரத்ன சங்கர் ஒரு காரணமாக இருக்கலாம், யூடியூப் ஒரு காரணம், யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஒரு பெரிய காரணம். எல்லா டெக்னாலஜியும் ப்ரெடிக்ட் பண்ணார் சார், இதை ப்ரெடிக்ட் பண்ண மாட்டார்.
இப்படி ஒரு சம்பவம். அதாவது வளர்ச்சியே நம்மளை அழிச்சிரும்ன்றது அதை ஒன்றை மட்டும் அவர் கடைசியில் கண்டுபிடிக்கும். கமலுக்கே காது குத்திருச்சு இந்த யூடியூப். ஆமாம், யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து ராஜகுமாரன்லாம் அப்படியே பாப்பாப்பில் கமல் அப்படியே ஏதாவது யூடியூப் ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ளைட்டில். யார் அவன் நடிப்பு சரியில்லையா? தேவயானி புருஷன் சொன்னோம். தேவயானின்னு அவருக்கு தெரியும், ராஜகுமார்னு அவருக்கு தெரியாது. தேவயானின்னா அவருக்கு தெரியும், ஏன்னா படத்தில் நடிச்சிருக்காப்புல. அவங்களுக்கு தெரியும் சார். இப்போ தேவயானி புருஷன் அப்படின்னு சொன்னா தெரியல. என்ன ராமண்ணான்னு சொல்லுவோம்ல ஒரு படத்தில். ஸோ அதனால் அவருக்கு தெரியும் அந்த தெய்வத்தின் புருஷனாயவன் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பார் கமல். அல்ல சார், அந்த தேவதையின் புருஷன், தேவதையின் புருஷனாயவன் நம்மளையே வந்து நடிக்க தரலன்னு சொல்லி. சரி, இதெல்லாம் விதி, என்ன பண்ணுறது. நல்ல வேலை தப்பிச்சு திமுகவில் சேர்ந்து எம்பி ஆனாலும் ஆனும், இல்லைன்னா ஒன்றத்துக்கு ஆகாமல் போயிருக்கும். கண்ட நாய் பேயெல்லாம் நம்மளை கடிச்சு போதறி இருக்குன்ட்டு போயிருக்காப்புல. ரஜினியை தான் பார்த்துருப்பாப்புல. ரஜினி மரணல என்னவா சார் இருக்கும். ஏன்னா இப்போ ராஜகுமார் பேட்டியில பார்த்துட்டு வரோம், அடிச்சாலே ஒரே அடி ரஜினி, கமல், விஜய், அஜித்தை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காரு. ரஜினி அடிச்சாப்லையா? ரஜினி முன்னாடியே பேசிட்டாரு. அவர் அப்பப்போ சீசன் வராரு சார். அப்பப்போ ஒரு பேட்டி தராரு, அப்பப்போ போறாரு, திடீர்னு சர்ச்சையாவது எதையாவது பேசுறாரு அவர். ஆனா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சிலருக்கு வந்து அவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குல்ல, படைப்புகளை விமர்சிக்க உரிமை இருக்கு தாராளமா. இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நல்லவர் தான் சொல்றோம். மனுஷன் தான், தங்கமான மனுஷன் தான் அப்படிதான் சொல்றேன். ப்ரொடியூசர் காசுல 6 கோடி ரூபாய் வச்சு ஒரு ஹீரோயினை செட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களாம் இப்போ சாதாரண ஆளாக இருக்க முடியுமா? அறிவாளியா? டானுக்கெல்லாம் டான் அவன்றதுல எந்த இதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு திறமையான கலைஞன் தான். அதுவும் நீங்கள் பவுடர் அடிக்கலாம், கிராமத்தில் இடத்த வித்துட்டு வர ப்ரொடியூசரை ஏமாத்துறதுன்றது வேற. நான் வந்து ஆர்பி சௌத்ரிடா பேர், இங்கே தாண்டா நான் இருக்கேன், நான் ஒரு ப்ரொடியூசர்ரா வாங்கடா அப்படின்ற ஆளுக்கு டானே கீச்சு விட்டாள் கத்தி பிளேடை வச்சு. யார் தமிழில் சினிமா டானே சாதாரண பிளேடை போட்டு விட்ட ஆள் யாருன்னா ராஜகுமார் சார். கேஜிஎஃப் டைலாக் மாதிரி யாரோ 2 பேர் அடிச்ச இடத்துக்கு வரலங்கிற மாதிரி அடிச்ச 2 பேருமே பெரிய டான் தான். ஒன்று விக்ரம் முடிச்சு விட்டாச்சு, இன்னொன்று ஆர்பி சௌத்ரி. 100 படம் பண்ணவங்க. தேவயானியை டோட்டலாக முடிச்சு கூடயே வச்சாச்சு வீட்டுக்குள்ளேயே. தேவயானி இல்லை சார், நல்லா தான் இவர் கட்டுப்பாட்டுக்குள்ள அப்படி. இவர் வந்து அந்த அம்மையார் கட்டுப்பாட்டில் இருந்தாங்க. சோறு போடுறது அந்த அம்மையார் தான் இன்னைக்கு சம்பாரிச்சு போடுறாங்க. எந்த குடும்ப நிகழ்ச்சியிலையும் சேர்க்கறது இல்லை. இப்படிதான் இப்போ ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டாங்க, அவங்க குடும்பத்தில் ஏதோ அவங்க தம்பிலாம் கூப்பிட்டுருக்காப்புல, ராஜகுமாரனை காணாதில்ல, துரத்துக்கிட்டு இருப்பாங்க போல. 2 நாளைக்கு விசேஷம் இருக்குது, எங்கேயா ஓடி போயிரும், 3 நாள் கழிச்சுவான். என்ன பண்ணாங்கன்னு தெரில, அது அவங்க குடும்ப விவகாரம், நம்ம சொல்ல முடியாது. அந்த வீடியோவில் எதுலேயுமே இல்லை. ஒரு விழா கொண்டாடினாங்க சமீபத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்காப்புல, தோட்டம் போட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆமாம், அதுவும் தேவயானி தோட்டம். அது அந்த ஒரு ஈரோடில் ஒரு பெரிய பண்ணை தோட்டம். அது இவங்க ஊர் தான். ஏன்னா தேவயானி ராஜஸ்தானில் போய் வாங்க முடியாது. அங்கே போயிருந்தா ராஜகுமாரன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அங்கே ஒட்டகம் மேய்க்க விட்டுருப்பாங்களா? இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க அப்படி. சார் தொழில் சார் ராஜஸ்தான்ல ஒட்டகம் மேய்க்கிறது என்ன இருக்குது? ஆடு மாடு மேய்க்கிறது இல்லையா? ஒட்டகம் மேய்க்கிறது என்ன பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர் சொந்த ஊர்லேயே இருக்கணுன்றது கூடாது. அதனால் அந்த பண்ணைகளை பார்த்துட்டு வச்சுட்டு காய்கறி விற்றுக்கிட்டு அப்படியே போகும்போது சில நேரம் அப்படியே எரிச்சல், டிவி பார்க்கும்போது கடுப்பாகும். கமலஹாசன் அவர்கள் மேலெல்லாம் என்ன பகைன்னா, தன் மனைவியோடு நடித்தவர், அந்த வெறுப்பு. அந்த அம்மா வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கு, கமல் என்ன மாதிரி ஆக்டிங் பிச்சுட்டாருன்னு சொல்லியிருக்கு வீட்டில் அப்படின்னு. ஏறி வந்து அடிச்சு சாவடி அடிச்சு. அந்த மாதிரி மகேந்திரன் மேலாம் என்ன கடுப்புனா, இவர் மாதிரி எடுக்க முடியலேன்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை மாதிரி வர முடியலன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து வைத்தறிச்சலில் ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவான். அது எல்லாம் யூடியூப்பு இதில் சினிமாவில் எல்லாம் இருக்கிறது. இவன் மாதிரி முடியலையே, நம்ம எவனும் கூப்பிட மாட்டானே, நாய் மாதிரி கூட மதிக்க மாட்டான்னு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல வாந்தி எடுப்பான். அந்த மாதிரி எல்லா இதுலேயும் துறையில் இருக்காங்க. அதனால் ராஜகுமாரனுக்கெல்லாம் கமலஹாசன் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்தவித அருகதையுமே கிடையாது. விமர்சனம் பண்ணுற அளவுக்கு கூட அருகதை கிடையாது. இடையில சந்தானம் படத்தில் தான் சார் திருப்பி ராஜகுமார் யாரும் தெரிய வருது. இப்போ 2K கிட்ஸ்களுக்கு நான் சந்தானம் வல்லவனுக்கு புல்லு மாதிரி ஒரு படத்தில் இல்லை கூப்பிட்டு வச்சு அந்த ட்ரெயின் சீனில் கலாய்ச்சுட 300 படுக்க போட்டு பார்த்தா 300 வருஷம் வரையும் அந்த ஆமை மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிறைய டைலாக்லாம் நம்ம போட்டு கலாய். இல்லை, அது உண்மையாக அப்படி டைலாக் எழுதலையா? நேரம் வர சொல்லுங்கன்றக்காக வர சொன்னே பார்க்க வர அப்படி பேசியிருக்காங்க. வேலை பாதி கட் பண்ணிட்டாங்க. நான் சீன் படம் எடுத்ததில்ல போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப இவங்களால அசிங்கப்படுறது தேவயானியா இருக்காங்க சார். அவங்க ஒரு உங்க டீச்சரை கூட தவறான நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இளம் வயதில் தவறான முடிவு எடுத்துருவாங்க.
அது எப்போ பாதிக்கும்னா 35-40 வயசில் அவமானப்பட்டு சாக வேண்டியது இருக்கும். பலரும், நம்ம தேவயானி மட்டும் சொல்ல, பொதுவாகவே நிறையா நம்ம தெரிஞ்ச பெண்கள், வேலை பார்த்தவங்க, நம்மகிட்ட ஒர்க் பண்ணவங்க, பழகினவங்க நிறையா பேர் அதுவும் இளம் வயதில் உணர்ச்சி வசப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தா என் வாழ்க்கையே நாசமாக போயிடும். அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது. தேவயானி கல்யாணம் வந்து நிறைய ரணகலத்தோட நடந்தது. ரணகலத்தோட ஒரு குதூகலத்தில் தான் அந்த கல்யாணத்தில் குதூகலமாக இருந்தது ராஜகுமாரன். குடும்பம் சண்டையாயி அவங்க பேச்சுவார்த்தையே இல்லாத இல்லாமலாம் போய் பெத்த தாய் தந்தையெல்லாம் பிரிச்சு இப்போ சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் ஒன்றா இருக்காங்க. இப்போ ராஜகுமாரன் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. நீங்கள் வந்து தேவயானி இடையில போய் இழுத்து விட்டாப்புல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பண்ண காசை கொண்டு போய் நான் டைரக்ஷன் பண்ணுறேன்னு தேவயானி 2வது வாழ்க்கை, அதாவது ஒரு டைம் ஏமாறலாம், தப்பு யார் வேணா, இப்போ நம்மளே ஏமாறலாம், யாராக இருந்தாலும் ஒரு டைம் வந்து பட்ட சூடு பத்தாதான். திருப்பியும் போய் படம் எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த அம்மா வட்டிக்கு, அன்பு செல்லியன்ற வட்டிக்கு வாங்கி கொடுத்து கடைசியில் கொண்டு போய் அங்கே அடைச்சி போட்டாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி. அதில் யார் ஹீரோ? இந்த தர்த்திரியவன் தான். எப்படி இருக்கும் பாருங்க. மனசாட்சி வேணாங்க. பொண்டாட்டி கஷ்டப்பட்டு தண்ணியை சிந்தி பணம் பண்ணா இவர் ஹீரோவா வேற இல்லை. எது அதாவது எனக்கு என்ன, இந்த விஜய் ரசிகர்கள் ஏன் தற்கொலைன்னு சொல்கிறோன்னா, ஏன்டா இந்த படத்தெல்லாம் போய் திரையை கிழிச்சிருந்தீங்கன்னா அவங்களை பாராட்டி இருப்பான். விஜய் படத்தில் ஏன்டா போய் திரையை கிழிக்கிறீங்க? இந்த மாதிரி படத்தை பார்த்து திரையை தீ வச்சிருந்தா கூட போலீஸே ஏற்றுக்கிறோம். சரி என்னப்பா சொல்லி எதை பார்த்து வச்சிங்கன்னு கேட்கும்போது இதா, சரி விடு போ, தேட்டருக்கு அந்த வந்து இன்சூரன்ஸ் வாங்கிக்க போ, பசங்க அப்படி தெரியாமல் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை போட்டேன்னு இருப்பாங்க. ஹீரோவா அவர். இவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு, பூரா மூஞ்சி பூரா பவுடர் அடித்து ரோஸ் பவுடரை ஏற்றி அப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வேறு. சென்னை நகர் ஃபுல்லாக ஒரு ஷோ கூட ஓடல படம். தேவையான கேஷ். அதாவது சரி கொஞ்சம் கொஞ்சமாக செலவு கொடுமா, 1 லட்சம் 2 லட்சம் கொடுமா, ஒரு கார் வாங்கி கொடுமான் இருந்தால் கூட அந்த காரை 2வது செகண்ட் ஹேண்ட் விலைக்குனாலும் விற்றுருக்கலாம். பணத்தை எடுத்து 2.5 கோடி போச்சு. அவருக்கு விருப்பப்பட்டதை நான் நிறைவேற்றிக்கிட்டார் தேவயானி வச்சு, அவ்வளோதான். ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டு யாரும் வச்சு படம் எடுக்க, நம்மளே எடுத்துக்க வேண்டியது. அந்த அம்மாவுக்கு ஒரு இது வேணாம், நாலேஜ் வேணாம். ஏற்கனவே வாழ்க்கையே தொலைச்சுக்கிட்டோம், பணத்தையுமா தொலைக்கிறது. அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் அதை வாழவே விடலைங்க. அதை கொண்டு போய் வட்டிக்காரன்ட்ட உட்கார வச்சு அவங்க அடைச்சி போட்டு அது வீடெல்லாம் எழுதி வாங்கி, ஒரு நம்மளை லவ் பண்ணி, நம்ம ஒரு ஆளுன்னு சொல்லி லவ் பண்ணி வந்த ஒரு பொண்ணை நாசப்படுத்தி. ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு தெளிவு. இத்தனை வயசு தாண்டி, இப்போ தேவானி 40 வயசுக்கு மேலே 45 வயசு இருக்கும் மேலே இருக்கிறதுனால இப்போ தான் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துருக்கு. ஆகான்னு அப்படி தூங்கும்போது ரிவர்ஸில் நினச்சி பார்த்தாப்லன்னு வைங்க, பயங்கரமாக பின்னி எழுதுவாங்க. ராட்சசி கோலம் போட்டுருவாங்க எந்த பெண்ணாக இருந்தாலும். சரி இது கூட நடந்துச்சு, அது பர்சனல்னு விட்டுறலாம். இப்போ நம்ம இவங்களை டச் பண்ணல, உங்கள் குடும்பத்தை பற்றி நம்ம டச் பண்ணல. மகேந்திர சார் எவ்வளோ பெரிய டைரக்டரு, ஒரு ஷார்ட் எப்படி அந்த மாதிரிலாம், அது உயிரில் கலந்த படம், உணர்வில் கலந்த படத்தை இப்போ அப்படி 7 படம் தான் எடுத்தான். டேய் இப்போ சிங்கம் 2 குட்டி தான்டா போடும், பண்ணியாது உன்னைய மாதிரி 10 குட்டி போடுறதுக்கு 10 படம் எடுத்தார் ஒரு டைரக்டர்னு. அது சிங்கம், அது ஒவ்வொரு குட்டி தான் போடும், 1 குட்டி 2 குட்டி தான் போடும். இந்த பன்னிலாம் வந்து சிங்கத்தை வந்து குறை சொல்லுது அப்படின்ற கதை தான். நான் ராஜகுமாரன் பண்ணின்றேன்னு நினச்சிடாங்க. பொதுவாக சொல்கிறேன். ரஜினி சார் டைலாக் மாதிரி பண்ணிங்க தான் கூட்டம் வரும், சிங்கிள் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஓடிட்டு, சிங்கம் பூரா உட்காந்துருக்கும், திடீர்னு திடுன்னு ஒரு பண்ணி வேகமாக வந்து இந்த சிங்கத்தை கிராஸ் பண்ணி ஓடும். சிங்கம் பயந்துடும், என்னடா திடீர்னு இப்படி ஓடுது. பார்த்தீங்களா அந்த வீடியோ? பயங்கர வைரல், அது உலகம் ஃபுல்லாக. சிங்கம் பூரா உட்காந்துருக்கு, ரெஸ்ட்டில் இருக்கும், திடீர்னு திடுமுன்னு ஒரு பண்ணி ஓடினோடனே சிங்கம் பயந்துடும், வேற ஏதோ வருது, எந்திரிச்சு இது ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சில நேரத்தில் இப்படி ஆயிரும். அந்த மாதிரி என்ன பண்ணுறதுலாம் விதி தான். சார் நீங்கள் சொன்னீங்க இப்போ தான் தேவயானி அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டாங்கன்ட்டு. அந்த நேரத்தில் போய் 7.5 குட்டி, யூடியூப்லேயும் 7.5 குட்டி அவன் பூரா கழுவி ஊற்றி. ஆனால் வச்சு செஞ்சுருப்பாப்புல வீட்டில் வச்சு நல்லா வசம் வச்சு தேய்ச்சி. என்ன சொன்னேன் நீ எங்கே போகிறேன்னு சொன்னேன், எங்கே போனேன், யார் உன்னைய கூப்பிட்டு போனது, உன்னை யார் கட்டி இறக்கி விட்டு, இந்த குறியாரெல்லாம் சொல்லுவாங்க, வந்து வீட்டில் வாந்தி எடுத்துருவாங்க. யார் உன்னைய கூப்பிட்டு போனது, எங்கே போன, நீ வெளியில் கடை வரைக்கும் போயிட்டு வர, என்ன வாந்தி எடுத்து ரோட்டில் படுத்து கிடக்க கையை காலை பிடிச்சிட்டு வந்து போடுறேன், எங்கே போன, உன்னைய குடிக்க வச்சது யாருன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி நீ எங்கே போன, கடைக்கு போகிறேன்னு போனேன், அந்த யூடியூப் சேனலுக்கு எப்படி போனேன், யார் உன்னைய பேட்டி எடுத்தேன், யார் உன்னைய இப்படி பண்ணது அப்படிங்கும்போது, இல்லைம்மா சும்மா கூப்பிட்டேன். என்ன சும்மா கூப்பிட்டேன், செம குத்து விழுந்துருக்கும் வீட்டில்.
குத்துல அடித்து வீட்டில் பஞ்சாயத்தில் இப்போ நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல. அப்படிலாம் இல்லை, அவர் நல்ல டைரக்டர்னு. நீ இந்த கெட்ட டைரக்டர்னாலும் அவரை பற்றி கவலைப்பட போகிறதில்ல, நீ நல்ல டைரக்டர்னாலும் கவலைப்பட. இதில் என்னன்னா அந்த யூடியூபுக்கு நல்ல ரீச், வைரலாக போச்சு. 2 நாள் நியூஸ் ஒன்றும் இல்லாததுக்கு மழை நேரத்தில் நல்லா போச்சுன்ற மாதிரி தான். ரைட்டு, ராஜகுமாரனால குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. யூடியூபுக்குனாலும் பிரயோஜனம் இருக்குன்றது தான் நம்ம நினச்சிக்கணும். இந்த இடையில ஒருத்தர் வந்தார் சார், வாட்டர் மெல்லன்னு சொல்லிட்டு, நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வச்சு, இவர் இயக்க அரக்கன், அரக்க இயக்குனர் அப்படின்ற மாதிரி இரக்கம் இல்லாத வச்சாருன்னா இமயமலையில இருந்து அப்படியே கீழே ஃபோக்கஸ் பண்ணி இது. இதில் இன்னொரு இது என்னன்னா, எல்லாரையுமே இந்த இப்போ உள்ள டைரக்டர் ரஞ்சித் எல்லாத்தையும் அவங்க படம்லாம் பார்க்கறது இல்லை, அதெல்லாம் படமா நிறைய கமலஹாசனே நடிக்கிறது தான் எனக்கே நிமிஷம் தூக்கியாரு. நம்ம உலக நாயகன் இல்லைன்னு சொன்னோம், ஏன்னா அது உண்மை. ஏன்னா உலகத்தில் யாருக்கு தெரியும், இந்தோனேஷியாவில் கொண்டு கமலஹாசனை காட்டினா யாருக்கும் தெரியாது, ஏசியாலே தெரியாது. அது உலக நாயகன்ற பேர் தேவையான்னு அதையும் எடுத்துட்டார் அவரே. அது நம்ம அடித்த மணி அங்கே கேட்டிருக்குன்னு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கே கேட்டுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், வீட்டு வாடகை பற்றி பேசு நேற்று முந்தானெல்லாம் போட்டு. இப்போ அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு, அட்வான்ஸ் 2 மாதத்துக்கு மேலே வாங்கக்கூடாது. இதுவும் நமக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த வீடியோ கமெண்ட்ல வந்து கீழே போட்டிருந்தாங்க சார். அந்த மாதிரி இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிச்சுன்னா 2 மாதத்துக்கு மேலே இந்த நம்ம இதே முந்தானால் தான் போட்டோம் அட்வான்ஸ் சீட்டிங் அப்படின்னு. 1 லட்சம் அட்வான்ஸ் வாங்கி 50,000 ஆட்டையை போகிறாங்க வெள்ளை அடிக்கணும்னு. இப்போ 2 மாதத்துக்கு மேலே வாங்கினா அவர்கள் மீது நடவடிக்கை பாயும், அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தே ஆகணும், அக்ரிமெண்ட் கொடுக்கலன்னா 5,000 ரூபா ஃபைனு அப்படின்னு சொல்லி அரசு நெருக்கடியான ஒரு இதை போட்டிருக்குன்ற போது அது ரொம்ப சந்தோஷம். அதை நாம் வரவேற்போம். எல்லா நேயர்களும் அதே மாதிரி ராஜ்குமார் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க வேணாம், தேவயானி வந்து அரசாங்க நடவடிக்கை வேணாம், அதை நம்ம கோரிக்கை கிடையாது. தேவயானி இப்போ நடவடிக்கையை நிறுத்தி கொள்ள வேண்டும். போதும், பாவம் அவரே நீங்க வச்சு செஞ்சது எங்க காதுக்கு இங்க வரைக்கும் கேக்குது. அதனால நீங்க பேசிய அந்த வார்த்தை துவையும் வந்து நீ வேற யூடியூப் வாலியா ராஜகுமாரனோட சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது அப்படிங்கும் போது நீங்க விட்டுருங்க. பாவம் ஃபீல் பண்றீங்க, இங்க இருந்து ஃபீல் பண்ணுங்க. இனிமே வெளியே விடாதீங்க, வெளியே விடுங்க. ஆனா இந்த யூடியூப் பக்கமா என்ன சார் ஏதோ ஜந்துவை பிடிச்சி அடைச்சு வைக்கிற மாதிரி சொல்லி இல்ல, வெளியே விட்டோன்னா அவங்களுக்கு தானே ஆபத்து. இப்போ அவங்களுக்கு 4 நாள் டென்ஷனு, டெய்லி திட்டிக்கிட்டே கிடந்து வஞ்சி அவங்க தொண்டை தண்ணி தான் போகும். அதனால நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா ராஜகுமாரன் அவர்களை பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க, நல்லது. எனிவேஸ் அப்பதான் உங்களுக்கு நல்லதும் உங்க குடும்பத்துக்கு நல்லதுன்றது தான் நம்ம பொதுவாக நம்ம சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம் சார். அடுத்த வீடியோல வந்துட்டு யூடியூப் ஓனர் திட்டுவார், திட்டினாலும் வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல தப்பா நான் பேசுறது எல்லாமே தப்பா போகுது, பிளாட்ஃபார்மே சரி கிடையாதுன்னு பேசினாலும் யூடியூபே சரியில்லை, யூடியூப் ஓனரே சரியில்லை, என்னையா பண்றேன் அந்த மாதிரி போகலாம். இருந்தாலும் ராஜகுமார் நல்லா இருக்கணும். ஒரு கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனிதன், சினிமாவில் 2 படமும் எடுத்திருக்காரு. ஆர்பி சௌத்ரி வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு சூடு போட்டு விட்ருக்காப்புல. அவர் பெரிய ப்ரொடியூசராக இருந்தவரை சினிமா வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டது ராஜகுமார் தான். ஸோ இப்போ பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கார். ஒரு பெரிய ஒரு கிட்ஸோடைய கிரேஸ் ஹீரோயினையை பிளான் பண்ணி தூக்குன ஒரு ஆள், தாதா மாதிரி ஸ்கெட்சு போட்டு தூக்குன ஒரு ஆள். அதே பல பெருமைக்கு சொந்தக்காரர் தான். சரி, ஆனால் இனிமே தேவயானி அவர்கள் வந்து தெளிவாக இருந்துக்கணும். இவரை நம்பி ஏமாந்துருன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும், நாங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். அது தகுந்த மாதிரி ஒரு சகோதரனாக நம்ம சொல்லிக்கலாம். ஓகே சார். எனிவேஸ் மீண்டும் ஒரு நல்லபடியாக நல்லா குடும்பம் நடத்துங்க, நல்லா இருங்க, பணத்தை இழந்துடாதீங்க, சோறு போடுங்க, ரொட்டி சுட்டு கொடுங்க, இது எல்லாமே பண்ணுங்கள், கார் வாங்கி கொடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, வெளியே விடாதீங்க. யூடியூப்னு சொன்னால் விட்டுறாதீங்க. இவ்வளோ வார்னிங் கூட நீங்கள் ஒரு அறிக்கையாக கூட கொடுங்க. எந்த யூடியூப் சேனல் என்னையை கேட்காம அவரை இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா நான் வழக்கு போடுவேன்னு கூட ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம். புரியுது சார். அது மாதிரி இருந்தால் நல்லது. நம்ம ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் ராஜகுமார் பற்றி பேசுவோம் சார். ஏன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் டைம் வருவார் நம்புறேன். இல்லை, இனி வரமாட்டாப்புல, இனி வந்து விட மாட்டாப்புல. தேவயானி வந்து எத்தனை தடவை தாங்க ஒரு ஆணோ பெண்ணா எத்தனை தடவை ஏமாறுவாங்க, காலத்துக்குமா ஏமாந்துட்டு இருப்பாங்க. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.